உங்க பேரை சொல்லுங்க. எனது பேர் தனலட்சுமி. நான் சீர்காழியில் வருவேன். ஞாயிற்றுக்கிழமையில் புனிதமாக கிறிஸ்தவர்கள் வைக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் இந்துக்கள் புனிதமாக நினைக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் தொழுவை தவிர இஸ்லாமியர்கள் கல்யாண புனித நாளை நினைக்கவில்லை. என்னோட கேள்வி, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார்கள் தொழுவை தவிர. அதாவது கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை புனித நாளா கருதுறாங்க, அந்த நாள்ல கல்யாணம் பண்றாங்க. இந்துக்கள் வெள்ளிக்கிழமைய புனித நாளா கருதுறோம் நாங்க. அவங்க அந்த வெள்ளிக்கிழமையில நாங்க கல்யாணம் வைக்கிறோம். ஆனா வெள்ளிக்கிழமையை புனிதமாக கருதக்கூடிய முஸ்லீம்கள் நீங்க ஏன் அந்த நாள்ல கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவ்வளவுதான். சரி, அதாவது அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, முஸ்லீம்கள் ஏன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி. இதுல முஸ்லீம்கள் செய்யறாங்களான்னு ரெண்டாவது வருவோம். இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதற்கு புனித நாள் புனிதம் இல்லாத நாள்ங்கிற கணக்கு இஸ்லாத்தில் கிடையாது. எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிற கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் இருந்தா நாங்க நினைக்கணுமே தவிர நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாதுங்கிறத இஸ்லாம் அழுத்தமா சொல்லுகிறது. இப்ப நம்ம செவ்வாய்னா வெறுவாயா போயிடும், அந்த வார்த்தை தான் இருக்கு, செவ்வாய் வெறுவாய். அதை வச்சு என்ன செய்யறது, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணா உருப்படாது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை தங்க மாதிரி வார வாரம் கிடைக்கத்தான் செய்யுது, சும்மா சொல்லிக்கிறது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, இப்படி எல்லாம் ஒரு பழமொழியை சொல்லிக்கொண்டு சில காரியங்களை செய்யாம இருக்கிறாங்க. இஸ்லாம் நமக்கு எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அறிவை கொண்டு சிந்திக்க சொல்லுது. ஒரு நாள் நல்ல நாள்ங்கிறீங்க, நல்ல நாள்னு சொன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், அந்த நாளில் எந்த கேடும் நடக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள் உலகத்தில் இருக்குதா? இந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பேர் செத்து இருப்பான், அவனுக்கு அது கெட்ட நாள். இந்த அதே செகண்ட்ல 10 பேர் புள்ள பிறந்திருக்கும், அவனுக்கு நல்ல நாள். ஒரே 10 செகண்ட் தான். அந்த 10 செகண்ட்ல 10 பேர் நோயாளியா போவான், 10 பேர் ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் ஆகி வருவான், குணமாயி வருவான், 10 பேரே நஷ்டம் அடைஞ்சிருப்பான். இதே செகண்ட்ல 10 பேர் லாபம் அடைஞ்சிருப்பான். எந்த ஒரு செகண்ட்லையும் ஒரு நல்லது கெட்டது நல்லது கெட்டது மாறி மாறி தான் இருக்கே தவிர ஒரு நிமிஷத்தை சொல்லி ஒரு நாளை சொல்லி இந்த நாள் கெட்ட நாள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அந்த நாள்ல நல்ல காரியம் நடக்கக்கூடாதுல. எந்த நாள்லயும் மழை பெய்யாத நாள் இருக்குதா? இங்க இல்லாட்டி எங்கேயாவது பெய்யும் வணங்குதா? எந்த நாள்லயாவது வெயில் அடிக்காத நாள் இருக்கா? எந்த நாள்லயாவது ஒத்தனும் சாவாத நாள் இருக்கா? எந்த நாளா இருந்தாலும் யாராவது சாவுறான்ல, அப்ப எங்க கெட்ட நாளுங்கிறீங்க நல்ல நாளுங்கிறீங்க? எல்லாம் கெட்ட நாள் தான். இப்ப எல்லா நாள்லையும் சாவுகிறான், எல்லா தேதியிலும் சாவுகிறான், எல்லா நிமிடத்திலையும் சாவு நடக்குது, எல்லா வினாடிகள்லையும் சாவு நடக்குது. அப்ப எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி எல்லா வினாடிகளையும் செல்வம் அடைகிறான், பணக்காரனா போறான், நோய் குணமாகுறான், குழந்தையை பெறுகிறான், கல்யாணம் பண்றான். அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற போதனை என்னன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதற்கு இந்த மாசம் நல்ல மாசம், இந்த மாசம் கெட்ட மாசம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக கடவுள் எழுதி வைத்தது நடக்கும், நேரத்தை வைத்து அது மாறாது. ஒரு நேரத்தை நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தா எல்லா கல்யாணம் பண்றோம். அப்ப ஏன் விவாகரத்துல வருது? எல்லாம் பார்த்தானே செஞ்சோம், எல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணம் விவாகரத்துல வருதா இல்லையா? எல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணத்துல பண்ணி 3வது நாள் எப்படி செத்து போயிடுறான், அல்ல பொண்டாடி செத்து போய் எல்லாம் பார்த்தானே செஞ்சோம். அப்ப நாலு தீர்மானிக்காது. நம்ம எதை பார்க்கணும்? வசதியை பார்க்கணும். எது வசதி, நியாயத்துக்கு லீவு நாள் எல்லாரும் கலந்துக்கிற வசதியா இருக்கும் அப்படின்னு ஒரு நாளை தேர்ந்தெடுங்க. அதை விட்டுவிட்டு இந்த கிழமையில் இருந்தால் நல்லதுன்னு தேர்ந்தெடுப்பதற்கு எங்க மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. நாங்கள் எந்த பீடைன்னு சொல்றீங்கல்ல, அந்த பீடைன்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலும் நாங்கள் நல்லது செய்யணும். எங்க மார்க்க தடை இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும்னு சொல்லும் பொழுது விலைவாசி ஏறும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் எல்லாம் முடிவெடுத்ததுனால கல்யாண மண்டபத்தை விசாரிங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ரேட்டு, திங்கக்கிழமைக்கு வேற ரேட்டு, செவ்வாய்க்கிழமைக்கு வேற ரேட்டு. ஞாயிற்றுக்கிழமைக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற மண்டபம் செவ்வாய்க்கிழமைக்கு போட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வச்சுட்டு போங்க. அப்ப எல்லா நாள்லையும் இருக்கும்னு சொன்னா குறிப்பிட்ட நாள்ல எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாண நாள், கறி விலை கூட, மீன் விலை கூட, காய்கறி விலை கூட ஏத்து. அப்ப அன்னைக்கு நிறைய டிமாண்ட் வரும் பொழுது
விலைவாசி ஏறக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். எல்லா நாள்லையும் நிறந்து செஞ்சோம்னு சொன்னா விலைவாசி ஏறாது, யாரு கஷ்டம் இருக்காது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு சிறந்த நாள் தான். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காண்ட கிடையாது, தாராளமாக பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நீங்க சொல்ல வச்சு தான் எனக்கே தெரியுது. முஸ்லீம்கள் வந்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்கன்னு. வெள்ளிக்கிழமை என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த காரணமா இருக்கலாம். அதாவது பகல்ல நாங்க விருந்து கொடுப்போம், கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா விருந்து கொடுக்கணும். எல்லாரும் பள்ளிவாசல் பிரேயருக்கு வந்துருவாங்க. பிரேயருக்கு வந்துட்டு அதை முடிச்சு விட்டு 2 மணிக்கு மேல அவன் கல்யாணத்துக்கு வந்து அவன் சாப்பிட 4 மணி ஆயிரும். வெள்ளிக்கிழமைக்கு எங்களுக்கு ஒரு பிரேயர் இருக்கு. அந்த பிரேயர் டைம் என்னன்னு கேட்டா கரெக்டா சாப்பாடு டைமா இருக்கு. காலை பிரேயரா இருந்தா பிரச்சனை இல்லை, 8 மணிக்கு பிரேயரா இருந்தா கல்யாணத்துக்கு வந்துடலாம். 2 மணிக்கு தான் தொழுக முடியும், 1:30 மணிக்கு பிரேயர் முடியும், 1:30 மணிக்கு தான் வயிற்றுக்கு போடுற நேரம். அப்ப இந்த கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வச்சோம்னு சொன்னா பிரேயரை முடிச்சுவிட்டு அப்புறமே கல்யாணத்துல கலந்து அதுக்கு பிறகு சாப்பிடுன்னு சொன்னா அது 3 மணிக்கிட்ட ஆயிரும், பசி தாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற நாள் வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வைக்காமல் இருந்தால் இந்த காரணம் தான் இருக்கும், கெட்ட நாளுங்கிறே கிடையாது. கல்யாணம் எப்போ வச்சாலும் சாப்பாடு கூப்பிட்டா அது உரிய நேரத்தில் கொடுத்தா சாப்பாடு. மத்தியானம் சாப்பாடு உங்களை கூப்பிட்டு 3 மணிக்கு 5 மணிக்கு கொடுத்தா சரியா வருமா? பகல் சாப்பாடுன்னு கூப்பிட்டா அதுக்குரிய நேரத்தில் கொடுக்கணும். 5 மணிக்கு உங்களை சாப்பாடு கொடுத்தோம்னு சொன்னா அது வரைக்கும் நீங்க பட்னியா கிடப்பீங்க. இது வரக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சிருப்பாங்க, வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை தவிர்ப்பாங்க. இந்த விருந்து கொடுக்கறவங்க பகல் கல்யாணத்துக்கு பிறகு இரவு கல்யாணம் வச்சாங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட வைப்பாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு எங்க மார்க்கத்தில் கிடையாது, தாராளமா வைக்கலாம். எல்லா நாள்லயும் வைக்கலாம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்னு 7 நாள்லையும் கல்யாணம் வைக்கலாம். 7 நாட்கள்ல எந்த நேரத்திலும் வைக்கலாம். என்ன பிரச்சனை, வசதியை பொறுத்து மாத்திருப்பாங்க. எப்படி ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எது தேர்ந்தெடுக்கிறோம், பள்ளிக்கூடம் லீவு, பிள்ளைகளை அனுப்புற வேலையெல்லாம் இருக்காது, ஃப்ரீயா இருப்போம். மக்கள் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க, கடையெல்லாம் லீவா இருக்கும், அப்படிங்கும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுத்தா தப்பு இல்லை. ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணத்துக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தால் தப்பு கிடையாது. மூட நம்பிக்கைக்கு தேர்ந்தெடுத்தால் தப்பா போயிடும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்தால் மார்க்கப்படி எங்க உள்ளது கிடையாது. இதுக்காக செஞ்சிருப்பாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாரும் வரணும், பிரேயர் முடிச்சுட்டு வர முடியாது, பிரேயர் முடிய 1:30 மணி ஆயிரும், சில ஊர்ல 2 மணி ஆயிரும். அப்ப 2 மணிக்கு பிறகு வந்து கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு 4:30 மணி அவ்வளவு பேர் சாப்பிடணும். ஒரு பந்தி 2 பந்தி 3 பந்தின்னு போகும் பொழுது அவங்களுக்கு பசி தாங்க மாட்டாங்க என்று வந்தா அப்படி செஞ்சிருப்பாங்க. எங்க மார்க்கத்து தடையெல்லாம் இல்லை, செய்யலாம்.